ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். இலக்கண கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 12ஆம் ராசியான சிம்மராசியில் பதிவாகும். இந்த சிம்மராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாயகிய 4 கூடியும் 7 கூடியும் குரு பகவான் எப்படி அந்த நட்சத்திர வாயிலாக எப்படி உங்களுக்கு புத்தி நடத்த போது அந்த பதிவாகும். இந்த பதிவானது எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 2 கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட்ட ராசி கட்ட கொடுப்பாங்க. ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லான் ஒரு கட்டத்தில் போட்டுருப்பாங்க. லான் போடுறது உங்களுக்கு லக்கணம் முதல் பாங்க. ஓகேங்களா? அந்த லான் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆவது பார்த்து இந்த பதிவு. ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, ராசி எடுத்து முன் பேச்சு நவாஸ் கட்ட பின் பேச்சு பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகத்தை போட்டிருப்பாங்க, வருஷப்படுத்திருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரம் நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்பாங்க, வருஷப்படுத்திருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரத்தை உங்களுடைய தசாபதி கிரகங்களை அதை பயணிச்சு உங்களுக்கு தசாபதி பலன் நடத்துகிறாங்க. பதிவோட புரிதோட விளக்கத்தை பதிவு. ஓகேங்களா? பதிவு போகிற சிறப்பாக இருக்கும். நாங்கள் வந்து கன்னிராசி பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. கன்னிலக்கணமாக வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குருபத்தி நடக்கும் மாட்டோம் லக்கண பாவருது இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசாபத்தின்னு கேட்டிங்கன்னாக்கா, செவ்வாய் திசை வந்து 3 கோடி 8 கோடி செவ்வாய் திசைங்க. புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 4 கோடியவன் 7 கோடி, அதாவது சுகாதிபதி பாதகாதிபதி குரு புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு கேட்டிங்கன்னாக்கா, செவ்வாய் திசையானது 7 ஆண்டுகள் வரை செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் திசை குரு புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்கள் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்தில் எண்ணி வர 12ஆம் ராசியான சிம்மராசி நட்சத்திர சாரம் வந்து பார்த்துலாம். இப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குது சிம்மத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு மகம் 1 2 3 4 பாதம் இருக்குது. போகிற 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்தரம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மகம் சாரத்தில் உங்களுடைய சுகாதிபதி 4 கோடி 7 கோடி உருவம் எப்படி பண்ணிச்சு எப்படி பலனடிக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க, 4ஆம் அதாவது 12ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ கேது சம்மந்தப்படுறாங்க. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4 7 கோடி குருபாவும் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்காக கடன் வாங்குறது, நம்மளோட சுகசார்ந்துக்காக கடன் வாங்குறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகபோகமாக இருக்கட்டும், தாயோட விஷயமா இருக்கட்டும், நம்ம வீடு ஆல்ட்ரேஷன் வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்பாக இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ 3 கோடி 8 கோடி 4 கோடி 7 சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி போட்டு தான் வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி எங்கே போய் கடன் கிடச்சிருங்க. அதாவது தாய்க்கு உடம்பு சரியில்லைனாலும் கடன் கிடச்சிரும். அதாவது நம்ம போகிறதுக்காக உடம்பு கடன் கிடச்சிரும். மொத்தத்தில் வீடு சம்மந்தப்பட்டது கல்யாணம் சம்மந்தம் எதுக்கு நீங்கள் போய் கேட்டாலுமே உங்களுக்கு கடன் கிடச்சிரும் இந்த டைம். ஓகேங்களா? அப்போ நம்ம காலகட்டத்தில் ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கூட்டாக தொழில் பண்ணுறோம் ஒரு அப்படின்னா அது விரயத்துக்காக இப்போ வந்து இங்கே போய் கடன் கிடச்சிருக்கு இந்த டைமில். ஓகேங்களா? அதுக்கு உண்டான விரயம், அதுக்கு உண்டான செலவு. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது வெளியூர் போய் படிக்கிறது. ஓகேங்களா? கூட்டு தொழில் வெளியூர் பண்ணுறது. அப்போ இயற்கை சேர்ந்த வளத்தில் நம்ம பண்ணணுங்க ஒரு எல்லாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேதோட சாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்னத்தை கொடுப்பாங்க, அங்கெல்லாம் போதைக்கு தனிமை கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மாந்திரிகம் கற்றுக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஆளுங்களோட பழக்க வழக்கம் மேற்கொண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் யார் எப்படி இருக்க போகிறேன், இதுக்கு என்னோட வாழ்வாதாரம் என்னோட சுபாவம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, நான் வாழ்க்கையில் எப்படி வருவேன், இதெல்லாம் பார்த்துன்னு ஒரு போய் தெரிஞ்சிக்கலாம், அலசிக்கலாம். அதுக்குண்டான பயணம், அதுக்குண்டான விரயம், அதுக்குண்டான செலவு. ஓகேங்களா? இப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கிறதான பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜீவ சமாதி வெளியூர் தொடர்பு லாங்கில் இருக்கிற ஜீவ சமாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மலை மேலே உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்பு வழங்கும் போது சிறப்பாக இருக்கும். இங்கே எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குது, அடுத்து போகிறோம் இல்லைங்களா? அது போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி 9 கோடி சார். அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, அப்போ 12ஆம் பாவம் சம்மந்தம் 2 9 சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல 4 7 பயணிக்குது. அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு என்ன நடக்குங்க, கட்டாயமாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தந்தையார் ஒரு 2ஆம் திருமணம், ஒரு 60 கல்யாணம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு. நாம் 2ஆம் திருமணம் நாம் 60 கல்யாணம் பண்ணால் 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குடும்ப வரவுக்காக செலவுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தேவைக்காக நம்ம வெளியூர் போகிறது, தூரத்து பயணம் போகிறது, அங்கே போய் தொழில் பண்ணி வேலை செஞ்சு பிழைச்சி வருமானம் சம்பாதிச்சு கொண்ட குடும்பத்தை காப்பாற்றுறது, அது இந்த போக்குவரத்து அலைச்சல், அதுக்குண்டா விரயம் செலவு இந்த மாதிரி பண்ணி நம்ம பயணிச்சுக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்கணுங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் மோகம் அதிகமாகும்.
நம்ம வந்து ஊர் டு ஊர் போய் ஏரி டு ஏரியை போய் பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து பெண்கிட்ட இணைஞ்சி நம்ம ஒரு பணத்தை இழந்து நம்ம சக்தி இழந்து நம்ம வர மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விரும்பிய ஆள் கூட பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தன்னோட பேரை கெட்டு தன்னோட பொருளாதாரத்தை இழந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். தன்னோட கொஞ்சம் சுகத்துக்காக நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக சொல்ல போனாங்க, அதாவது வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக கட்டாயம் போவாங்க. அவன் வண்டி வாங்கல போவோம். அவள் ஊர் விட்டு ஊர் மறைஞ்சிருப்போம். அவள் பெண்கள் விஷயம் உஷாராக இருக்கணும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க பெண்ணாக இருந்தால் ஆண் விஷயத்தில் ஆணாக இருந்தால் பெண் விஷயத்தில், ஓகேங்களா. அப்போ வந்து வண்டி வாகனம் வீடு இது எல்லாத்தையும் வந்து உஷாராக சூதனமாக, அப்போ அதுக்குண்டான செலவு, ஓகேங்களா. அப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற செலவு, தந்தையாருக்கு ஏற்ற செலவு, அப்போ இந்த மாதிரி அப்போ வீட்டில் ஒரு பொம்பளைகளுக்கு செலவு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. நீ எவ்வளோ சொல்லுவோம் அது சார் உத்தர சார் இல்லைங்களா. அப்போ வந்து இப்போ 12 கோடி சாரம், ஓகேங்களா. அப்போ 12ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 12 டபுளாக சம்மந்தப்பட்டு நம்ம மேலே 4-7 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அரசாங்கம் லோன் எடுத்து நம்ம வீடு கட்டுறது, இந்த மாதிரி காலத்தில் திருமணம் பண்ணுறது, அதுக்குண்டான விரையும் செலவு பயணம் பண்ணுறது, அதுக்குண்டான ஆளுங்களை போய் பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் மாவட்டம் போய் பார்க்குறது, அதுக்குண்டான தேடுதல், அதுக்குண்டான அலையிறது, ஓகேங்களா. இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புத்திநாதம் பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சில் வந்து ஆட்சி பெற்றுருப்பாருங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வரக்கூடிய மனைவி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு ஊழியராக வருவாங்க, இல்லை அரசு சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து பொண்ணு வரும், இல்லை அரசு சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்தோட பொண்ணு வரும். அதெல்லாம் அந்த மாதிரி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்ககிட்ட கடன் வாங்கி திருமணம் பண்ணுவோம், வீடு கட்டுவோம், இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மூலிமா அதுக்கு சேர்ந்த நம்ம ஒரு உழைப்பு, அதுக்கு சேர்ந்த ஒரு நிதான போக்கு, அதுக்குண்டான ஒரு விரயத்தை பண்ணுறது, பயணம் பண்ணுறது, செலவு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வப்போது நம்ம நடக்குமான கட்டாயம் நடக்குங்க, ஓகேங்களா. பயணம் சிறப்புன்னு வாழ்க்கை. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.